Thank you, ma'am. First of all, thank you for sharing your tremendous knowledge, ma'am. Thank you. யாரும் இவ்வளோ பொறுமையாக இந்த விஷயங்களை ட்ரேடிங்கில் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் யாரும் இவ்வளோ பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இவ்வளோ டீட்டெயிலிங்காக சின்ன குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றிங்க மேம். நான் ரொம்ப நாளாக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேங்க மேம். நிறைய சிஸ்டத்தை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட இல்லாதனால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக எதுவுமே ப்ராஃபிட் பண்ண முடியல. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஐ வென்ட் டு ஃபெட் அப். நம்ம ஒரு ஜாலியாகவே ட்ரேட் பண்ண முடியலையே, எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டாலுமே ஒரு ஜாலியாக அந்த ட்ரேடிங்கை என்ஜாய் பண்ண முடியலையே, எந்த வேலை செஞ்சாலும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்ட் செட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ 2 நாளாக ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் என் கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சது எப்படி போகுது, என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஆனால் ட்ரேட் பண்ணல. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க 1 வீக் ட்ரேடை வாட்ச் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு புரிஞ்சுது ஏன் 1 வீக் நீங்கள் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அதுதான் டிசிப்ளின். நம்ம மைண்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கேட்குற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை நம்ம ரெடி பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓவர் ட்ரேவை அவாய்ட் பண்ண முடியும். எங்கே பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடைக்குதோ அங்கே எடுக்க முடியும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க மேம். ஏன்னா அந்த டிசிப்ளின் இல்லாதனால நான் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அப்கமிங் டேஸில் அந்த டிசிப்ளினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி என்னோடய ட்ரைனிங் ஜேர்னி எவர் க்ரீனாகவே வச்சுருக்கேன். நான் ட்ரை பண்ணுறேன் மேம். உங்களோட பிளெஸிங்ஸும் வேணும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.